அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் இறைவனோட போட்டி போட்டுட்டு நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். மனிதன் தான் எல்லாத்தையும் உருவாக்குறான் அப்படின்னு. ஆனா என்னதான் மனுஷங்க மனுஷனை மாதிரிக்கவே ஒரு ரோபோ உருவாக்கி கதைக்க வச்சாலும் அதுக்கு உயிர் கொடுக்க முடியாது. ஏன்னா ரோபோக்கள் பேசுது, ஆனா சாப்பிடுமானா சாப்பிடாது. அப்படித்தானே? மனிதர்கள் செய்யற எல்லா செயல்களையும் அது செய்யறது கிடையாது, உணர்வு கிடையாது. மனிதன் என்னதான் வந்து இறைவனுக்கு நிகரா நாங்க எல்லாமே செய்வோம், எங்களால எல்லாமே முடியும்னு சொன்னாலும், இயற்கைக்கு எதிரா எதுவுமே செய்ய முடியாது. இயற்கைங்கிறது இறைவனுடைய படைப்பு. இந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த தினேஷ் சௌத்ரிங்கிற பொடியை ஹரிச்சந்திர ஹட்கோட்ங்கிற இடத்துக்கு சுற்றுலாவுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வீசும்போது, அதை அப்படியே மேலே சுத்தி மறுபடியும் எந்த இடத்துல ஆரம்பிச்சுச்சோ அதே இடத்துல விழுது. அந்த பொடியை மேலே விழுது. இது உண்மையிலுமே மிகப்பெரிய ஆச்சரியம்தான். இதுதான் கடவுள் படைப்பு அப்படிங்கிறது. மனுஷன் எவ்வளவுதான் எல்லா விஷயமும் செஞ்சாலும் கடவுளுக்கு நிகரா எதுவும் செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஆனா ஒரு சின்ன தவறு, அந்த கேட்டை தாண்டி அவங்க போயிருக்கிறாங்க. கீழே வலிக்கு விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தயவு செய்து சுற்றுலா போறவங்க சட்டத்தை ஒரு சட்டத்துல ஒரு முறை கொடுத்துருப்பாங்க, இதைதான் செய்யணும் அப்படின்னு. அதை மீறிடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.